வணக்கம் பிள்ளைகள். இது 2008ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் எஸ்ஐக்கு இதே மாதிரி நீங்க தாங்க. ஒவ்வொரு பாடத்துலையுமே வந்து 5 எஸ்ஐக்கள் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா போட போறோம். சரியா? ஓகே. நீர் விளையாட்டில் ஈடுபடும் 50 கிலோகிராம் திண்முள்ள சுழியோடி ஒருவர் புறக்கணிக்கத்தக்க திண்மும் 4 மீட்டர் நீளம் ஒரு கிடைப்பலகை ஏசியின் முனை சியில் நிற்கிறார். ஒரு ஒன்றில் உள்ளவாறு பலகை 1 மீட்டர் கிடைத்தூரத்தில் உள்ள ஏக்கம இரு நிலைக்குத்து விட்களின் மீது ஏற்றப்பட்டுள்ளது. ஏ, பி ஆகிய புள்ளிகளில் பலகையின் மீது தாக்கும் விசைகளின் பருமனையும் திசையை கணிக்க. இதே மாதிரி விஷயம் நான் உங்களுக்கு வச்ச குயிசில எம்ஜிக்குள்ள நான் உங்களுக்கு நிறைய விளங்கப்படுத்தி விட்டுருக்கேன். இப்போதைக்கு இந்த பொருள் வந்து சமநிலையில இருக்குன்னு சொன்னா இது ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. இவண்ட நிறைய எனக்கு தெரியும் கீழ்நோக்கி தான் தாக்க போகுது. அப்படி நிறைய விஷயம் வந்து 500 நியூட்டன், மொத்தம் 4 மீட்டர், இது 1 மீட்டர்னு சொன்னா இது 3 மீட்டரா இருக்க போகுது. இப்ப எனக்கு பி என்ற புள்ளியில தாக்குற விஷயம் பருமன திசையின் தேவைன்னு சொன்னா எனக்கு ஏ தேவையில்லை. இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்? ரெண்டுமே வந்து மேல் நோக்கி தாக்குது. இது ஆர்ஏ, இது ஆர்பி. ரெண்டுமே மேல் நோக்கி தாக்குது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? மேல் நோக்கி விசைகள கூட்டுத்தாக்க கீழ் நோக்கி விசைகள கூட்டுறதுக்கு சமன் எடுத்து செய்யறது ஒரு வழி. இன்னும் என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு புள்ளி பற்றின திருப்பத்தை எடுத்து இன்னும் காணுங்க. நான் என்ன செய்யறேன்? திசையையும் நான் திசையையும் ஏதோ ஒரு மாதிரி வச்சுக்கொண்டா இங்க இதுல போட்ட மாதிரி நான் திசையை முதல்ல வச்சுக்கொண்டு நான் முதல்ல என்ன செய்யறேன்னு சொன்னா திருப்பத்தை எடுத்துக்கொள்றேன். ஏதோ ஒரு புள்ளி பற்றி நான் ஏ என்ற புள்ளியை பற்றி திருப்பத்தை எடுத்து விட்டுறேன்னு சொன்னா ஏதாக்க வித்த வேறாதா ஏ என்ற புள்ளி பற்றி திருப்பம் வலஞ்சுழி பக்கமா ஆர்பி வந்து நாடுக்கு திசைக்கு எதிர்பக்கமா இருக்கு இடஞ்சொலி. ஆகவே மைனஸ் ஆர்பி இன்டு 1 மீட்டர் எடுக்கிற புள்ளியில இருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரம் 1 மீட்டர். ஓகேவா? சக 500 நாடுகிற திசையிலேயே இருக்குது. ஆக சக 500 தர 4 சமன் 0 0. ஆகவே ஆர்பி என்ன இருக்குன்னு சொன்னா 2000 நியூட்டனா இருக்கு. ஆர்பி 2000 நியூட்டனாக அமைய போகுது. இப்ப என்ன செய்ய போறேன்? எனக்கு ஆர்ஏ தேவை, ஆர்பி எனக்கு சக விளைவே வந்திருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா ஆர்பி நான் போட்ட திசை சரி, அப்ப மேல் நோக்கி தான் இருக்கு. இப்ப என்ன செய்யறேன்? மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் தாக்குற விஷயம் நட்சகண்ட கூட்டு சமன மஞ்சள். அப்ப ஆரையை கண்டேன்னு சொன்னா 500 மைனஸ் 2000. அதுக்கு என்ன மீனிங்? சய 1500 சொல்லி பெறதாங்க பருமன் 1500. ஆனா திசை நான் எடுத்த திசை இல்லை, அது எதிர் திசையில தாக்கு, இந்த பக்கமா தாக்குதா. இவ்வளவு தான் வந்து கேட்ட கேள்வி. சரியா பிள்ளைகள்? அடுத்து இனிதான் முக்கியமான கேள்விக்குள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன். புலியோடி பாய்ச்சலை நிகழ்த்துகிறார். அவருடைய ஈர்ப்பு மையம் ஜியின் இயக்கத்தை கருதுக. ஒரு இரண்டில் காணப்படுகின்றவாறு ஒரு புள்ளி கோட்டினால் அதன் பாதை குறிப்பிடப்பட்டுள்ளது. பாய்ச்சல் ஆரம்பிக்கும் கணத்தில் நீர் மேற்பரப்புக்கு 4 மீட்டர் மேலே உள்ள புள்ளி ஜி ஆனது 2 செகண்டில் பாதையை பூர்த்தி செய்கிறது. சரியா? இந்த பாதையை பூர்த்தி செய்யறதுக்கு அவருக்கு 2 செகண்ட் எடுத்திருக்கு. பையில் நீர் மேற்பரப்பில் புகுகிறது. XY வந்து 2 மீட்டர், XY 2 மீட்டர். ஒரு விஷயம் சொல்றாங்க. இது வந்து ஒரு பேசிக்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஏன்? ஒரு எரிய பாதையில நீங்கள் இயக்கம் சம்பந்தமா கேட்கப்பட்டது. First part. ஜியின் தொடக்க வேகத்தின் கிடைக்குறைய நிலைக்கத்து குறையும். நான் இது நேரடி கேள்வி. கிடைக்கூறு காண்றதுக்கு எனக்கு கிடையா போன இடப்பெயர்ச்சி தெரியும், இவ்வளவுத்துக்குமான நேரம் தெரியும். அப்ப நான் தெரியும் கிடையா எஸ் சமன் யூடி போறேன் பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். பட் ஏ வந்து 0 கிடையா. எஸ் வந்து 2 மீட்டர், கிடையா போன வேகம் யூ தேவை, நேரம் 2. ஆகவே கிடை வேகம் 1 மீட்டர் செகண்ட் இருக்கு. அதே மாதிரி நிலைக்குத்து வேகம் நான் செய்யறேன் மேல் நோக்கி எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் போறேன். நிலைக்குத்த நான் மேல் நோக்கி ஈக்குவேஷன் போட்டான். ஆனா இடப்பெயர்ச்சி கீழ் நோக்கி 4 மீட்டர், ஆகவே -4 சமன் யூடி. யூ வண்டா என்ன? மேல் நோக்கி தானே போடணும் நிலைக்குத்து வேகம். ஆகவே சக யூ இன்டு 2 பிளஸ் நான் இங்க மேல் நோக்கி போட்டான் ஈர்ப்பார்பல் கீழ் நோக்கி தாக்க போகுது. ஆகவே மைனஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர் 10 மீட்டர். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கான யூ வேற. ஸோ யூவை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சரி, என்ன அதுக்கான answer உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இங்க சுருக்கி பாருங்க. நான் அந்த சுருக்கில் சுருக்கி காமிச்சிருக்கேன்.
சூது 5 20 இந்த பக்கம் 8 மீட்டர் per செகண்ட் மைனஸ் சொல்லி வருமானம் குறுக்கடை செக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நீர் மேற்பரப்பில் இருந்து ஜியினால் அடையப்படும் உயர்ந்தபட்ச உயரத்தை கணிக்க. நீர் மேற்பரப்புல இருந்து இங்க இருந்து அடைகிற உயர்ந்தபட்ச உயரம் எனக்கு இவ்வளவும் தெரியும் 4 மீட்டர். இப்ப இவ்வளவும் வேணும். இவ்வளவும் எவ்வளவு? இறுதி வேகம் 0 வரைக்கும். அப்ப என்ன செய்ய போறேன்? நான் மேல் நோக்கி b² சமன் u² + 2s போட்டேன்னா சரி. இறுதி வேகம் 0 போது ஆரம்ப நிலை குத்து வேகம் தெரியும் 8 8² 64 -2 தர 10 தர s போறோம். அப்ப 20. அப்ப எஸ் நான் கண்டுன்னு சொன்னா 3.2 மீட்டர்னு சொல்லி வருது. ஆனா கேட்ட கேள்வி அடையப்படும் நீர் மேற்பரப்புல இருந்து அப்ப என்ன செய்வேன்? 4ஐயும் அந்த 3.2 கூட்டி கொடுப்பேன் சமன் 7.2 மீட்டர் வரப்போ இவ்வளவுதான். ஓகே பிள்ளைகள், பெயர்வு இயக்கப்பாட்டு சக்தி. பெயர்வு இயக்கப்பாட்டு சக்தி இயக்கப்பாட்டு சக்தி தான். அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? எங்க அதி உயர் புள்ளியில எனக்கு தெரியும் நிலைக்குத்து வேகம் இருக்காது, இடைவேகம் மட்டும்தான் இருக்கணும். இயக்கப்பாட்டு சக்திக்கான ஈக்குவேஷன் ½ இருக்கும். அதிகம் எனக்கு தெரியும் என்ன இருக்க போது? இடைவேகம் மட்டும்தான். ஆகவே 1/25 ஜூல் வரும். நீர் மேற்பரப்பு சார்பாக ஈர்ப்பு அழுத்த சக்தி. நீர் மேற்பரப்பு சார்பாக ஈர்ப்பழுத்த சக்தி என்னது? mgh. m தெரியும் 50, g தெரியும் 10, h தெரியும் இப்ப நீர் மேற்பரப்புல இருந்து நான் கண்டுபிடிச்சேன் 7/2. இதை சுருக்கினீங்க சொன்னா சரி, ஈர்ப்பு அழுத்த சக்தி வரும். சுருக்கிறத நீங்க பாருங்கப்பா. ஐடியா இந்த கேள்விக்காண்டி இவ்வளவுமா தான் இருக்குது. ஓகே பிள்ளைகள், இந்த ஆண்டு இதுல பி பார்ட் வரைக்கும் கேட்ட கேள்வியில் சாதாரண பெரிய இயக்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இப்ப நான் சி பாட்டுக்குள்ள போறேன். துளியோடி ஜீனூடாக செல்லும் ஓர் அச்சு எனக்கு தாளுக்குள்ள போற அச்சு. அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா, தாளுக்குள்ள போற அச்சு சொன்னா, நீங்க உங்களோட பேப்பர்ல உங்களோட பேனைய நிலைக்குத்தா வச்சீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு அச்சு. ஓகேவா? அப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கிரீனுக்கு செங்குத்தா இந்த பேனையை வச்சுன்னா அந்த அச்சு பெட்டி அவன் சுத்த போறான். ஸ்கிரீனுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இப்ப வீடியோ பாப்பீங்க, ஸ்கிரீனுக்கு செங்குத்தா அவங்களோட பேனையை வச்சீங்கன்னு சொன்னா அந்த அச்சை பெட்டி சுத்த போறான். எக்ஸாம்பிளுக்கு இப்படி ரொட்டேட் ஆகிறான்னா இதுதான் அச்சு. நடுப்புள்ளிக்கு உள்ளால ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சை பெட்டி சுத்துகிறானாம். அவர் உடலின் சடத்துவ திருப்பத்தை மாற்றுவதற்கு தனது உடலை வளைத்து நீட்டி சுழற்சி இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறார். எங்களுக்கு தெரியும் சடத்துவ திருப்பத்தை நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உடலை நீட்டி வளைப்பதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இது நாங்க நிறைய எம்சிக்யூல பார்த்துட்டோம். அதைத்தான் இவனும் மென்ஷன் பண்ணோம். பிறகு முதல் 0.25 செகண்ட்ல அவர் 0 முதல் 0.25 கடைசி 0.75 அவர் உடலை முழுமையாக நீட்டியிருக்கிறார். முழுமையாக நீட்டியதானதில் பேணிக்கொண்டு இருக்கிறார். இடையேக்கு இருக்கிற அந்த ஒரு செகண்டுக்கு இடையக்குள்ள இருக்கிற ஒரு செகண்டுக்கு முழுமையாக முடக்கின்றார். இவ்வளவு நான் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக எழுதிப்பேன். ஓகேவா? இந்த டைம்ல முதல் 0.25 கடைசி 0.75 உடலை முழுமையாக நீட்டியும் இடையக்க வார ஒரு செகண்டின் போது உடலை முடக்கிய நிலையிலும் பண்ணுகிற இந்த படத்துல காட்டுறாங்க. இவ்வளவும் சொல்லியிருக்காங்க நிச்சயமா. ஓகே, தேவைப்படலாம் நான் வெளியே. பிறகு முதல் 0.25 செகண்டின் போது ஓபி பற்றி 0.5 சுற்றல் per நிமிடம். ஓகேவா? என்ன சொல்ல வராங்க? முதல் 0.25 செகண்ட்ல ஒரு நிமிஷத்துக்கு 0.5 தரம் சுத்துற மாதிரி சுத்தப்படுறாங்க. முதல் 0.25 செகண்ட் சுத்தினா அதே மாதிரி தான் கடைசி 0.275 சுத்துவான். ஏன்னு சொன்னா ஒரே நிலைமை இருக்கிறான். அது என்ன சொல்லுது? ஒரு நிமிடத்துக்கு அவன் என்ன செய்வான்னு சொன்னா 0.5 சாரி ஒரு செகண்டுக்கு என்ன செய்வான்னு சொன்னா 0.5 தரம் சுத்த போறானாம். ஆனா எனக்கு தெரியும் அவர் உடலை முழுமையா நீட்டிக்கொண்டிருக்கிற மொத்த நேரமுமே ஒரு செகண்ட் தான். அப்ப முதல் 0.25 செகண்ட்லையும் கடைசி 0.5 செகண்ட்லையும் அவர் 0.5 தரம் சுத்தி இருப்பார். ஓகேவா?
முதல் சைவரசம் 2 அஞ்சுலையும் கடைசி சைவரசம் 7 அஞ்சு சைவரசம் 5 தரம் சுத்தி இருப்பார். இவ்வளவும் எனக்கு கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம். அதிலே இருந்து நான் எடுத்த முடிவுகள். பிள்ளைகள் விளங்காட்டி நான் இந்த வீடியோவை தரேன், நீங்க திருப்ப ஒருக்கா போஸ்ட் பண்ணி பாருங்களா. ரைட், இவ்வளவும் வாசிச்சுட்டேன் நான். இனி விளங்கிக் கொள்வோம். முதலாவது பாட்டு. உடல் முதல் சைவ சமய சர்க்கரையின் போது புலியோடியின் கோணக்கதியை கணிக்க. எனக்கு அவன் சொன்ன விஷயம் ஒமேகா, அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை நேரம் சுற்றுவாங்க, அதாவது மீட்ரன் சொல்லியிருக்கான். மீட்ரனுக்கும் ஒமேகாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. எஃப்ன்றது சைவர் செமஞ்சான். ஏன் ஒரு செகண்டுக்கு எத்தனை நேரம் சுற்றுறான்றதான் எஃப். அப்ப ஒமேகாவை கண்டுபிடிச்சிருன்னு சொன்னா பையன் சொல்லி வருது. ஸோ பைக்கு ஏதாச்சும் பெருமதி எடுத்து சொல்றானா? இல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன், அதை பையன் வச்சுக்கோ. பை ரேடியன் செகண்ட். இதான் கேட்ட முதலாவது கேள்வி ஒமேகா. அல்லது பைக்கு 3 சொல்லி எடுக்க சொல்லியிருந்தா பை 3 ரேடியன். ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது, ஈஸி கேள்வி. செகண்ட் பார்ட் மாறும். அவர் முற்றாக முடக்கிய நிலையில் இருக்கும் போது, இரண்டாவது பார்ட், முற்றாக முடக்கிய நிலையில் இருக்கும் போது கோணக்கதியை கணிக்க. அதுக்கு முதல்ல இடைக்கியதோன்னு சொல்றாங்க. 2 செகண்ட் எனும் மொத்த நேரத்தின் போது அவர் ஓபி பற்றி 2.5 சுற்றல்களை சுற்றுறாராம். ஓகே, 2 செகண்ட் எனும் மொத்த நேரத்தின் போது, மொத்த நேரத்துல 2.5 சுற்றல்களை சுத்துறாராம். ஆனா நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், முதல் சைவரசன் 2.5 செகண்ட்லையும் கடைசி சைவரசம் 7.5 செகண்ட். அப்ப டோட்டல் 1 செகண்டுக்குள்ள அவர் சைவரசம் 5 தரம் தான் சுத்துறார். அதை உங்களுக்கு விளங்குற மாதிரி என்னன்னு சொன்னா, முழுமையாக நீட்டிய நிலைமையில அவர் சைவரசம் 5 தரம் தான் சுத்துறார். ஆனா மொத்த 2 செகண்ட் நேரத்துல 2.5 சுற்றுல சுத்தமணும்னு சொன்னா, முடக்கிய நிலையில அவர் மிச்சமா இருக்கிற 2 சுற்றல்களை நிகழ்த்துறார். விளங்குதா? விளங்குதா? மொத்தமா 2.5 சுற்றல்களை சுத்துறானாம். அவன் கேள்வியில சொல்றான், முதல் சைவரசம் 2.5 செகண்டுக்கு சைவரசம் 5 சுற்றல் பெர் செகண்ட் என்ற மாதிரி சுத்துறானாம். அதே மாதிரி தான் கடைசி சைவரசம் 7.5க்கும் சுத்துவான். அப்ப ரெண்டையும் சேர்க்க எனக்கு 1 செகண்ட் வருது. அப்ப அந்த மொத்த 1 செகண்ட்ல அவன் சுத்தின சுற்றல்களோட எண்ணிக்கை சைவரசம் 5. ஏன், அவன் சொன்னதே சைவரசம் 5 சுற்றல் பெர் நிமிடம். அதுக்கு என்ன சுற்றல் பெர் செகண்ட், அதுக்கு என்ன மீனிங்? 1 செகண்ட்ல சைவரசம் 5 சுற்றான். அப்ப முழுமையா நீட்டிய நிலையில அவன் சைவரசம் 5 தரம் சுத்திட்டான்னு சொன்னா, முழுமையா முடக்கிய நிலையில அவன் 10 தரம் சுத்துவான். விளங்குதா? அப்ப எனக்கு முழுமையாக முடக்கிய நிலையில் இருக்கும் போது ஒமேயாக்கு ஈக்குவேஷன் வந்துட்டது 2πf தான். 2 பைக்கு 3 போட்டா 3, எஃப் பல அவ்வளவு 2 சுற்றல் பெர் நிமிடம். நிமிடம் சாரி, 2 சுற்றல் பெர் செகண்ட். ஸோ அப்படியே விடலாம். இது 12 ரேடியன் பெர் செகண்ட் வேற. விளங்குதா பிள்ளைகள்? விளங்காட்டே ஒரு பிரச்சனை இல்லை, நிப்பாட்டிட்டு திருப்பா பாருங்க. முற்றாக முடக்கிய நிலையில, ஓகே, முற்றாக முடக்கிய நிலை என்று சொன்னா இந்த டைம், இந்த டைம்ல இந்த டைம் முற்றாக முடக்கிய நிலையில கடத்துவ திருப்பம் கேட்டிருக்கான். இதுல ஐ என்னவாம்? இல்ல, முற்றாக முடக்கிய நிலை இதுல ஐ என்னவாம்? ஆனா எனக்கு முதல் சிச்சுவேஷன்ல ஐ சொல்றான் 20 கிலோகிராம் மீட்டர். எனக்கு தெரியும் தானே, ஒரே ஆள் தானே. அப்ப உந்தம் காக்கப்படும். அப்ப கோண உந்த காப்பு விதி, கோண உந்த காப்பு விதிப்படி என்ன சொல்லுது? ஆரம்ப முடக்கிய நிலையில் இருக்கிற கோணந்தமும் முடக்கிய நிலையில் உள்ள கோணந்தம் எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா, நீட்டிய நிலையில் உள்ள கோணத்துக்கு சமனா இருக்கு. நீங்க எழுதி கொள்ளுங்க. முடக்கிய நிலை எவ்வளவு? முடக்கிய நிலை எவ்வளவு? கீழுதானே, அதானே கேட்கிறான். ஐ இன்டு ஒமேகா. நீட்டிய நிலையில ஐ தெரியும் 20, ஒமேகாவும் தெரியும் 3. நான் இதுல இருந்து ஐய கண்டு கொடுத்தா சரி. ஐய கண்டு கொடுத்தேன்னு சொன்னா 5 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். எல்லாமே நேரடி. ஏன் நேரடிக்குள்ளே கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கும் நினைக்கிறேன். ரைட், நல்லதப்பா. முற்றாக நீட்டிய நிலையில் இருக்கும்போது அவருடைய உடலில் சுழற்சிக்கப்பட்ட, முற்றாக நீட்டிய நிலையில் இருக்கும்போது நீட்டிய நிலைக்கான சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி,
சுழற்சி இயக்க சக்தி என்ன ஈக்குவேஷன்? ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஐ வந்து இப்பதான் கண்ட நான். முற்றாக நீட்டிய நிலையில் ஐ வந்து 5, முற்றாக நீட்டிய நிலையில ஒமேகா வந்து 12, அவை 12 ஸ்கொயர். அவன் இதை சுருக்க வர போறதான என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா, முற்றாக நீட்டிய நிலையில் சுழற்சிக்கு பார்த்தது. சாரி, முற்றாக நீட்டிய நிலையில வந்து கோண வேகம் வந்து 12 மூன்றா. Wait, 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 wait. ஒரு நிமிஷம். முற்றாக நீட்டிய நிலை. முற்றாக நீட்டிய நிலையில வந்து okay, இந்த பகுதி. ஸோ முற்றாக நீட்டிய நிலையில வந்து சதுரத்திற்கும் 20 சரியா? முற்றாக நீட்டிய நிலையில் சதுரத்திற்கும் 20 நான் மாறி போட்டேன். முற்றாக நீட்டிய நிலையில் சதுரத்திற்கும் 20, கோண வேகம் வந்து 3, அவே 3 நீங்க சுருக்கீங்களா? 6, ஸோ வந்து 54 ஜூலையா? திருப்பவும் பிள்ளையா போட்டேன். 12 இல்லை 20, சரி. ஒரு பிள்ளை 20, 10, 3, 90 ஜூலை சரியா? நான் அந்த முற்றாக நீட்டிய நிலையிலையும் உடைக்கிற நிலையும் மாறிப்பட்டேன். ஸோ கேர்ளின் ஐடியா சின்னன், பட் இடைக்குள்ள கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் பிள்ளைகள் 2008ஆம் ஆண்டு ரேசே கேள்வி. உங்களுக்கு விளங்காட்டி இந்த ரெக்கார்டிங்க திருப்பத்தா பாருங்க. ஓகேவா? இவ்வளவுதான் பிள்ளைகள். தேங்க்யூ.